சொல்லுவோம். நன்றி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே, முழுமையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. அறிக்கை செய்வோம். முழுமையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. கல்வாரி ரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அணைத்தீரே. அப்பா நன்றி உமக்கு நன்றி, அப்பா நன்றி உமக்கு நன்றி. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பனே, உடைய நல்ல பாதத்தில் நின்று சிங்காசனத்தை நோக்கி பார்த்து இந்த நாளுக்கு நீங்கள் என்னென்னலாம் ஆசீர்வாதம் எங்களுக்கு பிரத்யேகமாய் வைத்திருக்கீங்க. இந்த நாளுக்கு எதையெல்லாம் விரும்பி நீங்க செய்ய போறீங்க ஆண்டவரே, எதெல்லாம் உம்முடைய சித்தமா எங்களுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நாங்கள் இந்த நாட்கள் பெற்றுக்கொள்ளும்படி உடைய பாதத்துல மாத்திரம் நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். எல்லாவற்றையும் நன்மையாடி எங்களுக்கு செய்வீர் என்று சொல்லி நம்பி விசுவாசிக்கிறோம். நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆவியானவர் தாமே ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீங்க மாத்திரம் இந்த இடம் முழுது நிரம்புவீராக. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு பேர் உற்சாகமா இருக்கீங்க? கர்த்தருடைய சமூகத்துல வந்திருக்கோம். கடவுள் நம்மளை எப்பவுமே ஸ்பெஷலா பார்க்கறதுனால தான் நம்மளை எப்பவுமே சுகமா, பலத்தோட, ஆசீர்வாதத்தோட, எல்லா பரலோகத்தின் ஆசீர்வாதத்தோட வச்சிருக்காரு. ஆமென். நம்ம ஸ்பெஷல். அவ்வளோ நன்மை செஞ்ச கடவுளை நம்ம ஒரு சில நிமிடங்கள் துதிச்சு பாடுவோமா? எவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு நம்மளுக்கு. நம்ம அதை எண்ணி முடியாது. அவ்வளோ நன்மை செஞ்சிருக்காரு. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன். பாடுவோமா? எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கைகளை உயர்த்தி நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதிப்பேன். தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தி தேவனை உம்மை துதிப்பேன். தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி,
நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் குறைவிலே நம்மளுக்கு நிறைவு தரவர். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய தேவன் நமக்கு குறைவிலே நிறைவு தராரு, பலவீனத்திலே பலத்தை தராரு. ஆமென். நன்றி சொல்வேன். திருப்பி ஒரு தடவை பாடுவோமா? பலவீனன் என்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டி, என் பலவீனத்தென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீர், பலத்தால் இடை கட்டினீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், எனக்காக நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்காக மறுத்தி, எனக்காக உயிர்த்தி, எனக்காக நீயும் வருவி, எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், எனக்காய் மீண்டும் வருவீர், எனக்காய் மீண்டும் வருவீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், கரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காத்தீர், காலமெல்லாம் காத்தீர். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எனக்கு எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாவங்கள் போக்கி சாபங்கள் நீக்கி பூரண சுகமாக்கி நீர். நீங்க வந்ததற்கான நோக்கம் தாவீது சொல்றான், நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ. ஒரு ஜெயிண்ட் கிட்டத்தட்ட அண்ணாந்து பாக்குற அளவுக்கு பல்ஜா ஒருத்தன் நிக்கிறான். அவன் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. அந்த பல்ஜா நின்றுட்டு இருந்தவன ஒரே ஒரு கல்லு தான் இவனுக்கு முன்னாடி உள்ள பண்ணினாரு. கர்த்தர் இப்பொழுது அதை செய்கிறதுக்காக தான் உங்களை எழுந்து நின்று ஆராதனை நல்ல அந்நிய பாஷையில பேச ஆரம்பிங்க. அல்லேலூயா ஓசனா பாடைக்க கர்த்தர் உங்க கைகள்ல ஒரு கல்லை கொடுக்க போகிறாரு. உங்க கைகள்ல ஒரு கவன் இருக்க போகிறது. உங்களுக்கு முன்பாக நிற்கிற அந்த கோலியாத்தை நீங்க முறியடிக்க போறீங்க. இப்பொழுது அதுதான் நடக்க போகிறது. நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷையில மௌனமா இருக்காதீங்க, பேச ஆரம்பிங்க. ஷபர பலபரபா சந்தர பக்க துருவி யாக்கர பலபரபா இயேசுவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல வாய்களை திறங்க, வாய்களை திறங்க, வாய்களை திறங்க. மௌனமா இருக்காதீங்க. தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். தேவன் செயல்பட ஆரம்பிக்கிறார். சத்துருவின் கோட்டை இடிக்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். இப்பொழுது தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார். கோலியாத்தை இப்பொழுது கீழே விழத்தள்ளுகிறார். எரிகோ பட்டணம் வெடித்து விழுந்து கொண்டிருக்கிறது. ஓ அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா ஓசனா, அல்லேலூயா வானத்துக்கு மேல் நடந்து கரங்களை பரிசுத்த ஆவியானவர்களை தொட்டு கொண்டிருக்கிறது. நல்ல கைகளை தட்டி அந்நிய பாஷையில கைகளை தட்டி பரிசுத்த விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. தேவ மகிமையோடு நடைபெற்றுக்
நல்ல வாய்களை திறந்து பேச ஆரம்பிங்க. தேவன் உங்களுக்குள்ளாய் சரீரங்களுக்குள்ளாய் இறங்கி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு பகுதிகளை தொட்டு கொண்டிருக்கிறார். பலவீன பகுதிகள் இப்பொழுது பலனால் இடைகட்டப்படுகிறது. நல்ல சத்தமா பேச ஆரம்பிங்க. தேவன் தொட்டு கொண்டிருக்கிறார். கைகளை தட்டி கைகளை தட்டி அந்நிய பாஷையில ஸ்தோத்திரம் சொல்லி தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. ஓ ரபாலாரா ஷபாபாபாரா உரபாபாலாரா உரபாலா சந்தரபியா. தகப்பனே மக்கு கோடி ஸ்தோத்திரமே சுவாமி. நல்ல ஈவுக்காய் உடைய மேன்மையின் மகத்துவத்துக்காய் நீர் எங்கள் மேல் ஆளுகை செய்கிறதற்காய் உடைய உன்னதமான தாபரத்தின் கீழ் தங்கும்படி எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்ததற்காய் ஆண்டவரே, எங்களை விரும்பினதற்காய் எங்களை நேசிக்கிறதற்காய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்களோடு உறவாடும்படி ஆண்டவரே உம்முடைய உறவுக்குள் அழைத்ததற்காய் உம்முடைய பாதத்தில் நின்று சிங்காசனத்தை நோக்கி பார்த்து உமக்கு மாத்திரம் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆவியானவர். உமக்கு மாத்திரம் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் இயேசுவே. என் நன்றிகளையும் துதி பலிகளையும் ஏறெடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 96 பக்கம் எண் 730. மாறி மாறி வாசிப்போம். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். ஜனங்களின் வம்சங்களை கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுத்திரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக. சேர்ந்து வாசிப்போம். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமென். கடைசி வசனம் என்ன சொல்லுகிறது? The day must come. அன்னைக்கு அவர் வரப்போறாரு, சத்தியத்தோடு நீதியோடு என்னை நியாயந்திருக்க போறாரு.
அதை கேட்கும்போது நல்லாவே தெரியும். நான் சொல்கிறத விட அவங்க மெசேஜில் கேட்பீங்க, கர்த்தர் நல்லவர், எழுந்து 2 வேதத்தை தூக்கி பிடித்துக் கொள்வோமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது. இன்று பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீர் வரும் மட்டும் என்னுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்துவேன் என்று உறுதி கூறுகிறேன். ஆமென். பிரைஸ் லார்ட். உங்களெல்லாம் பார்ப்பதில் ஒரு பெரிய சந்தோஷம். சில பேருக்கு கடந்த முறை டிசம்பரில் வந்திருந்தேன், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி. ஸோ அதிலிருந்து மீனாம்பாள்புரம் உங்கள் சர்ச் ஒரு நீங்காத நினைவுகள். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மண்டையை தட்டி எல்லாத்துக்காக ஜெபம் பண்ண சொல்கிறார். ஸோ அதனுடைய ஒரு பாக்கியம், அதனுடைய ஒரு பிளெஸ்ஸிங் எனக்கு கண்டிப்பாக இருக்குது. ஒரு அண்ணன் சில காலையில் அறிக்கைகள் சொல்லும்போது அனுபவத்தில் யார் யாரெல்லாம் வாக்குத்தத்தத்தை அனுபவிச்சிங்களோ சொல்லுங்கள் அப்படின்னாரு. அதே போல் எனக்கு ஒரு சின்ன சாட்சி இருக்குது. அண்ணனுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருந்தேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி முதுகில் சரியான ஒரு அடி. அது எப்படி அடின்னு அப்புறம் தனியாக கேட்டுக்கோங்க. ஆனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, C2 C3 இதெல்லாம் கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு, ஸ்பைனில் லைட்டாக பெண்ட் இருக்குது, அதனால் இனிமேல் வந்து நீங்கள் ஃபுல்லாக டோட்டல் ரெஸ்ட், ரெக்கவரி. மெடிசன் லைனில் இருந்தீங்கன்னா தெரியும், ஸ்பைனல் C2 C3 இன்ஜுரிலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் ரெக்கவரி ஆகாது, ரொம்ப கஷ்டம். அப்போ கை காலெலாம் லைட்டாக மறுத்து போச்சு அந்த நரம்பு நசுங்கினதுனால. என்ன பண்ணணும் டாக்டர்னா ஒரு பெரிய மாத்திரை எல்லாம் லிஸ்டெல்லாம் கொடுத்தாரு. சிடி ஸ்கேனு, MRI என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வெயிட்டான உடம்புக்கு வெயிட் போட்டார். ட்ராக்ஷன் ஃபிசியோதெரப்பியில் வெயிட்டை போட்டு சரி பண்ணுறதுக்கு அவங்க ஸ்டெப் பை ஸ்டெப் கொண்டு போனாங்க. இப்போ அவருடைய பெயின் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸ்பைனல் பெயின் வந்து அதான் ஃபஸ்ட் டைம் உணர்ந்தேன், ரொம்ப பெயின். ஒரு 10-15 நாட்கள் போயிட்டு இது வந்து மீள்ற மாதிரியே தெரியல. எப்போ பார்த்தாலும் பெட் ரெஸ்ட் படுத்துட்டு, அதுவும் வெயில் வேறு ரொம்ப குளுன்னு இருந்தது எங்கள் ஊரில். 44 45 எல்லாம் போச்சு. ஒரு நாள் விடியகாலையில் 4 மணிக்கு எப்பவும் ப்ரேயரில் இருக்கும்போது ஏசப்பாட்ட, இப்போ ரொம்ப பெயின் தாங்க முடியலையே, எவ்வளோ மாத்திரை சாப்பிட்றது, கலர் கலராக காலையில் 6 மத்தியானம் 6 18 மாத்திரையாக சாப்பிட்றது, பெயின் அப்பயும் கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னு. அப்போது ஆண்டவருடைய வசனம் வந்து ரொம்ப கிளியராக வந்தது. என்னுடைய தழும்புகளால் நீ குணமானாய். அதை விட ஒரு மருத்துவம் உண்டான்னு என்னை வந்து கேள்வி கேட்ட மாதிரி இருந்தவங்க எனக்கு ரொம்ப நான் அதை உணர்ந்தேன். இந்த மெடிசன் சயின்ஸ் எல்லாம் உண்மைதான், ஆனால் ஹீலிங் ப்ரொசீஜர் டைம் எல்லாம் நாள் கணக்காக மாதக்கணக்காக ஆகும். அப்போ நான் என்ன பண்ணேன், இதுலேயே போய் இறங்கினோன்னா, இதையே நம்பிட்டு இருந்தோம்னா என் வெயிட்டுக்கு அதுக்கு ரொம்ப டைம் ஆகும், மினிமம் 4 months ஆகும் ரெக்கவரி அப்படின்னாங்க. அன்றைக்கு விடிய காலையில் 4 மணிலேருந்து ஒரே ஒரு வார்த்தை, அந்த வசனத்தை மட்டும் நான் அறிக்கையிட்டேன் வாயை திறந்து, என் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். இந்த வலி, இந்த ஸ்பைனல் இன்ஜரி எல்லாவற்றையும் நான் கேன்சல் செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இதுதான் என் அறிக்கை. பெயின் எப்பெல்லாம் சுருக்குன்னு படுதோ அப்பெல்லாம் வாயை திறந்து இயேசுவின் தழும்புகளால் நான் குணமானேன். இதை தவிர நான் வேறு எதையுமே அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். இந்த வலி, இந்த சிம்டம்ஸு, சூழ்நிலை எல்லாத்தையும் கேன்சல் செய்கிறேன்னு சொல்லி அறிக்கையிட்டே இருந்தேன். இன்றைக்கு சேலம்லேருந்து 350 கிலோமீட்டர் மோட்டர் சைக்கிள் ஓட்டிகிட்டு வந்தேன். வாசலில் நிற்குது என் மோட்டர் சைக்கிள். அண்ணன்ட்ட சொன்னேன், இன்னும் மோட்டர் சைக்கிள் ஓட்டிங்களா அப்படின்னாரு. இதில் என்னென்னா, மோட்டர் சைக்கிள் ஒரு 90 100 110லேயே வந்தேன்.
ரொம்ப நேரம் மோட்டர் சைக்கிளில் உட்காந்தா ஒரு 45 நிமிஷத்துக்கு மேலே மறுத்து போயிடும். ஒரு 95-100 கிலோமீட்டர் ஸ்பீடில் நின்றுட்டே ஓட்டிகிட்டு வந்தேன். பஸ்ஸில் போகிறவன்லாம் என்னடா இது என்ன பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. எதுக்கு நிறுத்தணும், டைம் ஆகுதுன்ட்டு ஒரு மீட்டிங்க்கு போனேன். ஏசப்பா நம்மக்கிட்ட இருந்தால் மதில்களை தாண்டலாம். காண்டாமிருகத்துக்கு ஒத்ததான பலனை ஏசப்பா கொடுப்பார். மருந்து மாத்திரைலாம் உண்மைதான், வைத்தியர்லாம் உண்மைதான். ஆனால் அதுக்குள்ளே நம்பி இறங்கணும்னு வச்சுக்கோங்க, இலவசமாக அதை விட ஒரே ஒரு வைத்தியர் 2000 வருஷம் பழைய வைத்தியர் நமக்கு ஒருத்தர் இருக்கார். எத்தனையோ டாக்டர் இருக்காங்க, 20 வருஷம் 50 வருஷம் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தான், அவங்கள நம்புகிறோம். ஆனால் என்ன ஒரு வெக்கக்கேடு பாருங்க, எனக்கு 2000 வருஷம் பழைய வைத்தியர் இருக்கார். அவருக்கு தெரியாத வைத்தியமா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எனக்காக எல்லா ட்ரையலையும் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ஹீலிங்கை வாங்கி கொடுத்துட்டார். அதை மண்டையில் ஏற்றின உடனே வலி போச்சு, ஸ்பைன் சரியாச்சு. இன்றைக்கி 350 கிலோமீட்டர் திருப்பி நான் பைக்கில் தான் ரிட்டர்ன் போக போகிறேன். அப்போது கர்த்தருடைய பலன் எவ்வளோ உண்மை பாருங்க. அந்த வாயின் வார்த்தையை மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. ஆனால் எப்போ போராட்ட சூழ்நிலை எதிர்த்து நம்ம வரும்போது இயேசுவின் வார்த்தையை அதுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்களோ, வாயை திறந்து பேசுகிறீங்களோ, அது தோற்று போயிடும். மனசுலேயே நினச்சிட்டு இருந்தால் அது வேலைக்கு ஆகாது. இது என் அனுபவம். அதனால் ஆண்டவர் என்னை சுகப்படுத்தினார். அது ஒரு அற்புதமான சாட்சி. நாம் ஒரு வசனத்தோடு கூட ஆரம்பிப்போம். ஒன்று தெசலோனியர் 5வது அதிகாரம் 5வது வசனம். நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. நாம் எல்லோரும் என்னவா இருக்கோங்க? வெளிச்சத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். நம்ம எல்லாருமே பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, நீங்க இயேசு என்ற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கீங்க. நல்ல கையை குலுக்கி சொல்லுங்க, ஹலோ புரியுதா அப்படின்னு கேளுங்க. இல்லை, இதை சொல்லுங்க, ஹலோ புரியுதா? நீங்கள் இயேசுவின் என்கிற வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள இருள் வேலையே செய்ய முடியாது. பாருங்க, இந்த வார்த்தையினுடைய இன்டென்சிட்டி எவ்வளோ பாருங்க. ரொம்ப சாதாரணமாக படிக்கிறோம். நமக்கு வெளிச்சம்னா என்ன, ஏதோ ஒரு பல்பு, டியூப் லைட்டு, ஃபோக்கஸ் லைட்டு, டார்ச் லைட்டு, எல்இடி லைட்டு தான் தெரியும். வெளிச்சத்தினுடைய ஸ்பீடு யாரோ சொல்ல முடியுமா? ஐயோ, சயின்ஸே ஒத்து வராதுங்க. ஸ்கூலில் படிக்கும்போதே எனக்கும் சயின்ஸுக்கும் ஆகவே ஆகாது. ஆனால் வாட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் லைட்? யாருமே தெரியாதா சயின்ஸு? ஒரு செகண்ட், ஒரு வினாடிக்கு லைட் டிராவல் பண்ணுற ஸ்பீடு 3 லட்சம் கிலோமீட்டர். என்னங்க கொஞ்சம் சொல்லுங்களேன் எல்லாருமே தான். அப்போ இப்போ வெளிச்சம் 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் ஒவ்வொரு வினாடியும் உங்களுக்கு பட்டுக்கிட்டே இருக்குது. அதனால தான் உங்களுக்கு வெளிச்சம் தெரியுது. புரியுதுங்களா? இப்போ பைபிள் சொல்லுது, பரிசுத்த வேதாகமம் பொய் சொல்லுமா? இயேசு என்ன சொல்றாரு? நானே அந்த வெளிச்சம், இந்த உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறேன். நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன், ஏதோ மேலே இருந்து லைட் பிடிப்பார் போலகுது, பூமிக்கு லைட் அடிச்சுன்னுங்கிறாரு அப்படின்னு. கிடையாது. அவருக்கு பேர் என்னங்க? இயேசுக்கு இன்னொரு பேர் ஜோதிகளின் பிதா. ஹீ இஸ் த சோர்ஸ் ஆஃப் லைட். லைட் எங்கிருந்து வருது? அவர்கிட்ட இருந்து வருது. சொல்லுங்க, லைட்டு இயேசுகிட்ட இருந்து வருது. என்ன ஸ்பீட்ல? 3 லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்ட்ல உங்களை தொடுது. அப்போ உங்க ஜெபத்துக்கு பதில் என்ன ஸ்பீட்ல வருதுங்க?
ஏறுதா? மண்டையில் ஏறுதா? ஏறுதா? கனெக்ஷன் அங்கே இருக்கு. நீங்கள் தான் அதை ரியலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆனால் ஏசப்பா நீங்கள் சொல்லும்போது ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அவருடைய பதில் வருது, உதவி வருது. இதுதான் சத்திய வசனம். ஆனால் நம்ம போய் டாக்டர்கிட்ட பல்லத்தர வாயத்தர லைட்டை காமிச்சு அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அந்த லைட்டை நம்புகிறோம். மனுஷன் ஏற்படுத்துகிற லைட்டை நம்புகிறோம். கேட்காம எப்போவுமே நமக்குள்ள வெளிச்சமாக இருக்கிற லைட்டை ரியலைஸ் பண்ணல இன்னும். அப்போ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா உங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? உங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? பொங்கல் சாப்பிட்டாங்க போல இருக்கு. என்னென்ன நிறைய பேர் பொங்கல் வடை சாப்பிட்டாங்க போல, அப்படியே உக்காந்துட்டாங்க. மத கொஞ்சம் உற்சாகமாக சொல்லுங்களேன். எனக்குள்ள வெளிச்சம் இருக்கிறது. இந்த வெளிச்சத்தை யாராலும் அவித்து போட முடியாது. அப்போ வியாதி, இந்த பிரச்சனை, இதெல்லாம் இருள். புரியுதுங்களா? நீங்க வெளிச்சத்தை பார்க்குறீங்களா இருளை பார்க்குறீங்களாங்கிறத பிரச்சனையே. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு சின்ன தலைவலி வருது, சின்ன அல்சர் வருது, சின்ன உடம்பு பிரச்சனை வருது, கை கால் வலி வருது, வயசாகுது. அப்போ இதெல்லாம் என்ன? இருள். உங்களை ஏமாத்துகின்ற இருள். இப்போ இந்த இருளை நம்பிக்கிட்டு, இந்த பிரச்சனைகளை நம்பிட்டு நீங்கள் டாக்டர்கிட்ட போங்க, ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஆனால் ஏசப்பா ஏன் குணப்படுத்த மாட்டேங்கிறாருன்னு கேட்காதீங்க. ஏன்னா பிரச்சனை அவரில், நீங்கள் தான். ஏன்னா அந்த வெளிச்சத்தை உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியல. வெளிச்சம் படும்போது என்ன ஆகும்? வெளிச்சம் என்ன ஆகுங்க? ஏங்க, ஒரு நெருப்பு எரியுது, வெளிச்சம் வருதா? அதுதான். இப்போ அந்த நெருப்பு தானே வெளிச்சத்துக்கு சோர்ஸு. அதில் போய் தொட்டிங்கன்னா என்ன வரும்? சுடும். புரியுதுங்களா? அப்போ தேவன் வெளிச்சமாக இருக்கிறார், அவர் அக்னியாக இருக்கிறார். அந்த அக்னி உங்களுக்குள்ளே இருக்கின்றது. அது உங்களுக்குள்ள இருக்கிற வியாதியை சுட்டு எரிச்சிரும். புரியுதுங்களா? அதை நீங்கள் உள் வாங்கி அதை வாயினால் அறிக்கையிடணும். இல்லைன்னா வேலை செய்யாது. ஏன்னா வாயை திறந்து நீங்கள் சொல்லும்போது தான் உங்கள் உடம்பு கேட்கும். ஏன் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது? ஏன்னா நீங்கள் ஆவியில் இருந்து இயேசுவை பற்றி ஆவியில் உணர்ந்து, இயேசு வெளிச்சமாக இருக்கிறார், உங்கள் ஆவியில் இருக்கார், அதை உணர்ந்து ஆள் இருதயம் ஆவி உள் ஆவியில் உள்வாங்கி அதை உங்கள் மனசுக்கு கொண்டு வந்து, இல்லை என் வியாதியோ வேதனையோ நான் ப்ரையாரிட்டி பண்ண மாட்டேன், எனக்குள்ள வெளிச்சம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கும் பொழுது, நீங்கள் வாயினால் சொல்லும் பொழுது மாமிசம் ஆவியின் இடத்துல தோத்து போயிடும். ஆவியிலிருந்து நீங்கள் உள்வாங்கி அறிக்கையிடுகிற வார்த்தைகள் மாமிசம் கேட்டே ஆகணும். ஏன்னா உள்ளிருந்து யார் வார்த்தை வருது? இயேசுவினுடைய வெளிச்சத்தின் வார்த்தை வருகிறது. அப்போ மாம்சம் போராடிட்டே இருக்கும். மாம்சம் பலவீனமானது. ஏன்னா அந்த வீணா போன ஆதாம் சும்மா இருக்க முடியாமல் எல்லாத்தையும் கொண்டு போய் கவுத்து விட்டான். அதனால இந்த உடம்பு ஆதாமுடைய வித்தில் வந்த ஜீனியாலஜி இல்லையா? நமக்கு முப்பிதா முத்தாத்தா யார் முப்பாட்டெல்லாம் எங்கே போய் சேரும்? ஆதாம் தான் நமக்கு. ஸோ அவனால் அந்த சரீரம் என்ன ஆயிடுச்சு? இருள் உண்டாகி விட்டது. அப்போ இந்த மாம்சத்துக்குள்ள இருள் இருக்கு. என்ன, நான் இவ்வளோ ஜபிக்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிறேன், ஏன் வியாதி வருது அப்படின்னா உங்களுக்கு இன்னும் புரியல. ஏனென்றால் உங்கள் சரீரம் தாயின் கர்ப்பத்திலிருந்தே பாவத்தில் வருது. பாவம்னா தப்பு செஞ்சு இல்லைங்க, ஆதாம் செய்த பாவத்தினால் உண்டான அணுக்கள்னால உருவாயிருக்கு. அப்போ அந்த அணுக்கள் என்ன பண்ணும்? உங்களை எப்படியாவது வியாதிப்படுத்தணும், வேதனைப்படுத்தணும், கஷ்டப்படுத்தணுங்கிறத அந்த அணு வேலை செய்யும். அதனால தான் வசனம் சொல்லுது, ஆவியின் பலத்தினால் மாம்சத்தை மேற்கொள்ளுங்கள். எப்படி மேற்கொள்வது? எனக்குள் வெளிச்சம் இருக்கிறது, இயேசுவின் வெளிச்சம் இருக்கிறது. அதனால்
எனக்குள்ள இருக்கிற போராட்டம், மாம்சத்தில் இருக்கிற வியாதி, பலவீனம் எல்லாவற்றையும் நான் மேற்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த வெளிச்சத்தை இந்த வலி பகுதியில் நான் செலுத்துறேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. எனக்கு எந்த உடல் பகுதி பலவீனமாக இருக்கிறதோ, பிரச்சனையாக இருக்கிறதோ, அந்த இடத்திற்கு இயேசுவின் வெளிச்சத்தை அனுப்புகிறேன். என்னுடைய அணுக்கள் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் வெளிச்சத்தினால சரியாகும்படியாக கட்டளையிடுகிறேன். இது சொன்னீங்கன்னா என்னை படுக்க வச்ச டாக்டர் கேட்குறாரு, எங்கே இருக்கிறீங்க? மதுரை. எப்படி போனீங்க? பைக்கு. மனுஷனாயா நீன்னு கேட்குறாரு. நான் மனுஷன் இல்லைங்க, ஏசப்பாவோட பிள்ளை. நம்பல. அவர் வீடியோ எடுத்து அனுப்பினார். வீடியோ அப்படியே ரன்னிங்லேயே வீடியோ எடுத்தேன். ஏன்னா ஃபோனுக்கு ஒரு ஸ்டாண்டு பைக்லேயே இருக்குது. அப்படியே வீடியோ எடுத்தோம்னு, அப்பா உண்மையிலே உன் கடவுள் பெரிய கடவுள் பாங்கிறாரு. அப்போ நான் மட்டும் என்ன ஸ்பெஷல் கேட்டகரியில் மோல்டாக போட்டாங்க மேலே பரலோகத்தில்? நானும் பொங்கல் வடை தின்னுட்டு தான் வரேன். இன்றைக்கி சாப்பிடல காலையில். ஸ்பெஷல் அபிஷேகம்லாம் ஒட்டுலியே எல்லார்ட்டையும் இருக்குது. என்றைக்கு இயேசுவை தெரிந்து கொண்டீர்களோ அந்த வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கிறது. அதை செயல்படுத்துங்கள். வெளிச்சத்தை விட்டுட்டு இருளை பார்க்காதீங்க. உடம்பு பலவீனமானது தான், உடம்பு ஒத்து வராது தான். ஆனால் இயேசுவின் நாமத்தில் சரி ஆகுன்னா சரி ஆகும். ஏனென்றால் இயேசுவின் நாமத்திற்கு முன்பாக எல்லா முழங்காலும் முடங்கும். அது மாறுபட்டு சரீரை நான் வேலை செய்ய முடியாது சொல்லாது, அவ்வளோதான். ஆனால் உங்கள் மனசு இருக்குது பார்த்தீங்களா, அது ஆதாமுடைய மனசு. அப்படியே ஜீனில் வந்துருச்சு. அது உடனே விடாது. என்ன உடனே சரியாகல அப்படின்னு கேட்கும். திருப்பி வலிக்குதே அப்படின்னு கேட்கும். மனசை அதை கழட்டி செருப்பு கீழே போடுங்க, பேசாம வாயை மூடிட்டுரு. நான் ஆவியின் பலத்தில் சொல்கிறேன். மனசை பற்றி சொல்லாதீங்க. மனசை அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். உங்கள் ஹெச்பிஏசி கவுண்ட் எவ்வளோங்க, சுகர் லெவல் எவ்வளோங்க, பிபி எவ்வளோங்க, இதெல்லாம் மனசு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, குளுக்கோமீட்டர் வாங்கி குத்திக்கிட்டே இருக்க வேண்டியது தான். டெய்லி எத்தனை வந்துருச்சு? ஐயோ 210 போச்சு, ஐயோ இறங்கிருச்சு, லோ சுகர் ஆகி போச்சு, படப்படக்குது, வேர்க்குது, எல்லாம் ரைட்டு. ஆனால் நீங்கள் செய்ய தவறியது என்னவென்றால், வெளிச்சத்தை, இயேசுவின் வெளிச்சத்தை உங்களிடத்தில் செயல்பட நீங்கள் விடலை. புரியுதுங்களா? அதனால நீங்கள் டார்க்னஸை ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. இருளை பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டே இருக்கும், உள்ள முழுக வச்சிடும். ஃபோக்கஸ் எங்கே இருக்கணுங்க? பிரைட்னஸ். தொடர்ந்து இந்த வசனங்களை பார்ப்போம். சங்கீதம் 43வது அதிகாரம் 3வது வசனம். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பி அருளும். உமது வெளிச்சத்தை எனக்கு அனுப்பி அருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இது என்னங்க? சங்கீதம். சங்கீதத்தில் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டு அனுபவம் என்ன? யார் இதெல்லாம் சொல்கிறா? பரிசுத்த ஆவியின் அனுபவம் பர்மனண்ட்டாக இல்லாத ஒரு மனுஷன் சொல்கிறான். பழைய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியினர் வந்துட்டு கொஞ்ச நேரம் இருப்பார், போயிடுவார் யூதர்களுக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து என்றைக்கு நான் போகிறேன், சத்திய ஆவியானவரை அனுப்புகிறேன், என் நாமத்தினால விசுவாசிக்கிற அத்தனை பேருக்கும் அந்த சத்திய ஆவியானவர் என்ன ஆவார்? தேற்றரவாளனாக இருப்பார், ஹீலராக இருப்பார், உதவியாளராக இருப்பார். அப்போ எவ்வளோ நம்ம ஸ்பெஷல் கேட்டகரி பாருங்க. சங்கீதத்தில் அவன் சொல்கிறான், அந்த வெளிச்சத்தை அனுப்புங்கிறான். நான் சொன்னேன் லைட், ஹீலிங் லைட் இல்லையா? குணமாக்குகிற வெளிச்சம். வெளிச்சம் தான் எல்லாமே. அதை அனுப்புங்க. அப்போ என்ன பண்ண முடியும்? இங்கிலீஷில் பாருங்கள், சென்ட் மீ யுவர் லைட் அண்ட் யுவர் ஃபெய்த்ஃபுல் கேர். அந்த வெளிச்சம் என்னை நடத்தட்டும். எங்கே நடத்தட்டும்? உம்முடைய பரிசுத்த பர்வத மலைக்கு நான் கொண்டு போய் சேர்க்கட்டும். நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றேங்கிறான்.
புதிய ஏற்பாட்டில் உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் ஏற்கனவே வந்து நீங்கள் அங்கே தாங்க இருக்கீங்க. இன்னும் வெளிச்சத்தை ஏன் தேடிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்குள்ள தான் இருக்கு அந்த வெளிச்சம். அவனுக்கு என்ன கிடைக்கலையோ அதை கொடுத்துட்டார். பரிசுத்தாவியானவர் என்கிற வெளிச்சம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஆல்ரெடி டுவெல்லிங் இந்த ஹோலி மவுண்டன் உங்கள் ஆவியில். அதை பிலீவ் பண்ணி அதை நினைத்து நம்பி விசுவாசித்து வாயினால் அறிக்கையிடும்போது உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா நெகட்டிவ்ஸும் தீமையும் இருளும் விலகும். புரியுதுங்களா? இது ஒரு போராட்டம். இது ரொம்ப சீக்கிரமாக அப்படியே போனோன்னா நான் வெளிச்சமாக இருக்கிறேன் வெளிச்சமாக இருக்கிறேன் வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டே இருந்தீங்கன்னா வேலை செய்யும். ஆனால் நீங்கள் போனோன்னா அப்பா டயர்டாக இருக்குது, அப்பா இன்றைக்கி மத்தியானம் சாப்பிட்டோன்னா சுகர் ஏறிடும், பிபி ஜாஸ்தியாயிரும், உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுச்சுன்னா வெளிச்சம் ஆஃப் ஆகிடும், அது வேலை செய்யாது. எப்போ நீங்கள் வெளிச்சத்தையே இயேசுவே என்னுடைய வெளிச்சம் எனக்குள்ளே இருக்கிறாரு, நான் அவருடைய பரிசுத்த மலை பர்வதத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் அதையே சிந்திக்கிறீங்களோ, அதையே அறிக்கை எடுக்கிறீங்களோ, உங்கள் இடத்துல வியாதி ஜெயிக்கவே முடியாது. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், நீங்களே சாட்சி சொல்லுவீங்க. நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், அதனால தான் இங்கே வந்து சாட்சி சொல்கிறேன். அப்போ எனக்கு செய்கிற வார்த்தை வேலை செய்கிறது உங்களுக்கு செய்யாதா? செய்யும். அப்போ நான் இங்கே வரும்போது எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல. ஆனால் ஆண்டவர் சொன்னார் டார்க்னஸ் லைட். ஆனால் கரெக்டாக சொன்னார், டார்க்னஸ்லேருந்து லைட்டுக்கு வந்துட்டோன்னாரு. இப்போ ஆவியானவர் ஏதோ ஒரு கனெக்ஷன் கொடுக்குறாரு இல்லையா? அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தேவை என்பது உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசுவுக்கு தெரியும். எனக்கும் ஐயாவுக்கும் தெரியாது, நாங்கள் யூகத்தில் தான் பேச முடியும். ஆனால் அந்த வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்குது, அதை எடுத்து யூஸ் பண்ணுங்க. அடுத்த வசனம் படிப்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 1, 2, 3. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. மைக் இல்லையா? அவங்க மைக் வேலை செய்யலையே. எழும்பி பிரகாசி, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. கர்த்தருடைய மகிமை வெளிச்சம் உன்மேல் உதித்து விட்டது. சொல்லுங்க, என் மேல் கர்த்தருடைய வெளிச்சம் உதித்து விட்டது. இதுதாங்க பெரிய சாட்சி. சொல்லுங்க, அடுத்து படிங்க. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்னை கர்த்தர் உதிப்பார். உன்மேல், உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல் சொல்லுங்க, என்மேல், என்மேல் கர்த்தர் உதிப்பார். கர்த்தர் உதிப்பார். இந்த வார்த்தை பொய்யா? இந்த வார்த்தை பொய்யா? பொய்ன்னு சொல்றவங்களா அல்லையா போடுங்க. இல்ல இல்ல, அப்ப இதுதான் சத்தியம். அப்ப உங்க மேல மகிமை வந்தது சத்தியம். படிங்க தொடர்ந்து. அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். அவருடைய மகிமை, இயேசுவின் மகிமை எப்படி இருக்குங்க? என்மேல் உன்மேல் காணப்படும். அப்ப நீங்க போனா உங்க பேர் கொண்ட உருவம் போலீங்க, கர்த்தருடைய வெளிச்சத்தை சுமந்து கொண்டு நீங்க போயிட்டு இருக்கீங்க. Do you realize that you carry the glory of the Lord? நீங்க சாதாரண ஆள் இல்லைங்க. கர்த்தருடைய கண்ணில் அவருடைய மகிமையை சுமந்து நீங்கள் நடந்து இந்த உலகத்தை சுற்றி தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? அவர் எங்கேயோ இருக்கிறாரு, நான் எங்கேயோ இருக்கிறேன், இங்கே பெஞ்சை தேய்ச்சிட்டு இருக்கிறேன், பாத்திரத்தை கழுவுறேன், வீடை கூட்டுறேன், நான் ஆஃபீஸ் போகிறேன், கடன் வாங்குறேன், கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறேன். ஹலோ, அது சாத்தானுடைய பொய். உண்மை என்னன்னா, கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேல் உள்ளது. The glory is already on you. அப்ப நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள்னு முதல் வசனம் படிச்சோம். கர்த்தருடைய மகிமையை சுமந்து கொண்டு போறீங்க. அப்ப நீங்க நடக்கும்போது என்ன நடக்கும்? வெளிச்சம், தேவனுடைய வெளிச்சம் நடக்குது. அப்ப இந்த பூமியில காரிருள் இருந்தாலும், அந்தகாரம் இருந்தாலும், பிசாசு இருள் உங்களை கண்ட நடுங்கும். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஐயோ சாத்தான் வந்துட்டாங்க, எவனோ மந்திரம் செஞ்சு போட்டான், எவனோ தகுட்டை போட்டான், எவனோ எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டான்,
பயப்பட்டு அலறி கொண்டிருக்கிறவன் அவன். நீங்கள் சபையில் இந்த வசனத்தை கேட்டு நான் வெளிச்சம்ன்ற உணர்வோடு போகும்போது இந்த ஏரியாவில் இருக்கிற நாய் பேய் எல்லாத்துக்கும் என்ன பயம்? உங்களை கண்டா பயம். ஏனென்றால் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கக்கூடிய வெளிச்சம் உங்கள் மேல் இருக்கிறது. புரியுதாங்க? டீ பால் உள்ளே போனால் ருசிக்குதா? வெளிச்சம் உள்ளே போனால் ஜொலிக்கணும். வெளிச்சம் உள்ளே போனால் ஜொலிக்கணும். உங்கள் ஆவியில் என்ன பவர் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ கையை காட்டினா வயிறில் உடம்பே ஆடணும். எல்லாருக்குள்ளேயும் ஒரே வெளிச்சம் தான். ஒருத்தருக்கு மேலே மெஷர்மெண்ட்டு, ஒருத்தருக்கு கீழே மெஷர்மெண்ட் எல்லாம் கிடையாது. கர்த்தருடைய வெளிச்சம் பாரபட்சமே கிடையாது, லெவல்லாம் கிடையாது. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறதுல தான் லெவலுக்கு இறங்குது. புரிஞ்சுட்டீங்களா? இனிமேல் யூஸ் பண்ணுவீங்களா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்குள்ள என்ன இருக்குங்க? உங்கள் ஆவியில் என்ன இருக்குங்க? அப்போ உங்கள் உடம்புல என்ன இருக்குங்க? வெளிச்சம் இருக்குது. அப்போ வியாதி இருக்க முடியுமா? அந்த வெளிச்சத்தை அனுமதியுங்க. உங்களுக்குள்ள இருக்க வியாதியை ஜெயிக்கிறதுக்கு அந்த வெளிச்சத்தை அதை நோக்கி செலுத்துங்க. வலி இருக்கா? இயேசுவின் வெளிச்சத்தை அனுப்புறேன்னு சொல்லுங்க. ஹீலிங் எனர்ஜி, ஹீலிங் லைட். லைட் இஸ் எ ஹீலர். வெளிச்சம் இல்லைன்னா அந்த பூமி என்ன ஆகும்? கர்த்தருக்கு கொஞ்சம் கூட கரிசனையே இல்லையா? இவ்வளோ வெயில் அனுப்புகிறாரு, எவ்வளோ சூடு. நல்லா கவனிச்சு பாருங்க, கொசுவே சுத்தமாக 90% எராடிகேட் ஆகிப்போச்சு. அப்போ ஏதோ ஒரு நோக்கம் உண்டு. ஏதோ ஒரு பெரிய வைரஸ் தாக்குதல் பிசாசு பிளான் பண்ணியிருப்பான், பெரிய சிக்னஸை பிளான் பண்ணியிருப்பான். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஹீட்டை உண்டாக்குறார், வெளிச்சத்தை உண்டாக்குறார். ஏன்னா உங்களை பாதுகாப்பதற்காக. அதுக்கு சயின்ஸ் என்ன சொல்லுது? அல்லு நின்னோங்கிறான், எள்ளு நின்னோங்கிறான், அப்புறம் லா நின்னோங்கிறான். என்ன வேணா நீனோ நானோ சொல்லு. ஆனால் தேவனுக்கு தெரியும் இந்த வெளிச்சத்தினால் நன்மை உண்டு. யாருக்கு நன்மை உண்டு? கர்த்தருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளுக்கு நன்மை. புரியுங்களா? உங்களுக்கு நன்மை செலுத்தும் போது உலகத்தான் ஓசியில் அனுபவிக்கிறான். உங்களுக்காக தான் அதை பண்றாரு. ஏன்னா நீங்க தான் வெளிச்சத்தின் பிள்ளைகள். புரியுதுங்களா? அப்போ உங்களுக்காக நன்மைனால உலகத்தில் இருக்கவெல்லாம் ஓசியில் அனுபவிக்கிறான். அவன் சோலார் எனர்ஜியில் காசு பார்த்துட்டு இருக்கான். நம்ம வெயில் சுடுது அப்படின்னு சொல்லி கர்த்தரை திட்டிகிட்டு இருக்கிறோம். என்ன ஜென்மம் பார்த்தீங்களா நம்மெல்லாம்? அடுத்து வசனம், தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். ஞானவான்கள் யாருங்க? ஞானவான்கள். அப்போ நம்மெல்லாம் யாருங்க? ஞானவான்கள். ஏன் ஞானவானானோ? கர்த்தருடைய வெளிச்சம் எனக்குள்ள இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ நீங்கெல்லாம் யாருங்க? அப்போ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஹலோ ஞானவானே. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. கர்த்தருடைய வெளிச்சம் உங்கள் மேலே இருக்கு. அது எப்படியாப்பட்ட வெளிச்சம்? படிங்க. அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். இல்ல ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். எப்படிப்பட்ட வெளிச்சங்க? ஆகாய மண்டலத்தின் ஒளி. அதாவது யூனிவர்ஸ், பிரபஞ்சத்தில் இருக்கிற முழு உலகத்து வெளிச்சம். அப்படிப்பட்ட வெளிச்சம் உங்ககிட்ட இருக்கு. புரிஞ்சுக்கிட்டீங்களா அதனுடைய இன்டென்சிட்டி? சரி, அப்போ அந்த லைட்னா என்னங்க? சயின்ஸ் படி சொன்னால் லைட் இஸ் அ, சொல்லுங்க கொஞ்சம் தைரியமாக சொல்லுங்க, தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. லைட் இஸ் அ சோர்ஸ் ஆஃப், லைட் இஸ் அன் எனர்ஜி. புரியுதுங்களா? அந்த வெளிச்சத்திலிருந்து என்ன உண்டாகும்? பவர் உண்டாகும், எனர்ஜி உண்டாகும். புரியுதுங்களா? வெளிச்சத்திலிருந்து எனர்ஜி. இப்போ உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. அப்போ வெளிச்சத்திலிருந்து என்ன உண்டாகணும்? 2 எனர்ஜி உண்டாகலாம் இல்லையா? வெளிச்சத்தில் உருவாக்குகிற எனர்ஜி உண்டாகலாம், சோலார் பவர் இல்லையா? வெளிச்சம் உண்டாகுது. டிஸ்ட்ரக்டிவ் பவரும் உண்டாகலாம். லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணி காமிச்சிங்கன்னா பேப்பரில் என்ன ஆகிடும்? எரிய ஆரம்பிக்கும். அப்போது தீமையை எரிக்கிற எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்குது.
உருவாக்குகிற எனர்ஜியும் உங்களுக்குள்ள ஆண்டவர் கொடுக்குறார். ஹல்லேலூயா சொல்லாமா? லைட் இஸ் an எனர்ஜி. இட் கேன் பி ப்ரொடக்டிவ், இட் கேன் பி டிஸ்ட்ரக்டிவ். ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அப்போ எதை ஆக்கணும்? லைட் வச்சு என்னங்க ஆக்கலாம்? நம்ம தேய்மானமான உடம்பை சரி பண்ணலாம், அது ஆக்க சக்தி. மற்றவர்களுக்கு அந்த வெளிச்சத்தை கொடுக்கலாம், அது ஆக்க சக்தி. தீமையின் அதிபதியான சாத்தானை அழிக்கலாம். இந்த சக்தியெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு டெய்லி என்ன டிஃபன் சாப்பிட்லாம், லஞ்சு சாப்பிட்லாம், நைட் என்ன சாப்பிட்லாம், தூங்கலாம், என்ன டேப்லெட்டை போடலான்னு நினைக்கிறோமே. ஏசப்பா நிலைமை நினச்சி பார்த்தீங்களா? என்னப்பா என் எனர்ஜியவே அவங்களுக்கு கொடுத்துட்டேன், இவங்க பூஸ்ட் இஸ் த எனர்ஜின்னு குடிச்சுன்னுக்குறாங்கப்பா. பரலோகத்தில் பிதா டிஸ்கஷன் பண்ணுவார் பிதாட்ட, நைனா நான் தன்றி, மை ஃபாதர், என்னப்பா ஏசு சொல்லு, நீங்கள் எனக்கு கொடுத்த எனர்ஜியை கொடுத்துட்டேன். அப்படின்னா எல்லாம் என் பிள்ளைங்கள்லாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எல்லாம் எனர்ஜியாக இருக்காங்களா? இல்லைப்பா, எனர்ஜி பத்தலன்னு பூஸ்ட் குடிச்சுன்னுக்குறாங்க. என்னப்பா உன்னையே அனுப்புனேன், என் ஒரே பேரான குமாரனையே உன்னை அனுப்புனியுமாப்பா பூஸ்ட்டை நம்பின்னுக்குறாங்க. பூஸ்ட்டை நம்பும் மக்களே நம்பாதீங்க, அவன் அதில் கலப்படம் பண்ணி விற்றுட்ருக்குறான். அதை விற்கிறதுக்கு எவனோ கிரிக்கெட் பிளேயரை வச்சு கபில் தேவ் காலத்துலேருந்து கதை விட்டுனுக்குறான். அவன் கபில் தேவ் பூஸ்ட் த எனர்ஜின்னு சொன்னப்போ நான் ரசிக்கப்படல. அப்போலேருந்து பூஸ்ட் குடித்தா அவன் பணக்காரன் ஆகிட்டான். ஆனால் என்றைக்கு இயேசு தான் வெளிச்சம் தெரிஞ்சுன்னா அன்றைக்கி தான் எனக்குள்ளே எனர்ஜி வந்தது. அப்போ உங்களுக்குள்ளே இருக்கிற சரியான எனர்ஜி என்னங்க? இயேசுவின் எனர்ஜி. ஸோ ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உங்களுக்கு எதிராக இருக்கிற வியாதி பலவீனத்தை எதிர்த்து இயேசுவின் வெளிச்சத்தை ஆயுதமாக அனுப்புங்கள். பிரச்சனை வரும், போராட்டம் வரும், வியாதி வரும், பலவீனம் வரும், இயேசுவின் வெளிச்சத்தை அதன் மீது அனுப்புறேன்னு வாயை திறந்து சொல்லுங்க. அதை மட்டும் விசுவாசிங்க. அது ஒன்றும் இல்லாமல் எரிந்து சாம்பலாகும். உங்கள் உடம்பு ஆரோக்கியம் அடையும், புதிய பலன் அடைவீர்கள். அடுத்து தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும். அது படிச்சிட்டோம். ஸோ நம்ம எல்லாம் ஞானவான் ஆயிட்டோம். மத்தேயு 5வது அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பிதாவும் இயேசுவும் ஒருவேளை டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா பூஸ்ட் எனர்ஜின்னு சொல்லக்கூடாது. என் பிள்ளைகள் என்னுடைய வெளிச்சத்தை உணர்ந்து கொண்டார்கள். அப்போ உலகத்தில் அதை என்ன பண்ணுவீங்க நீங்க? நான் இன்னொருத்தருக்கு ஜெபம் பண்ணா நான் சரியா ஜெபிச்சனா, நான் பரிசுத்தமாக இருந்தேனா, நான் பைபிள் படிச்சேனான்னு யோசிக்காதீங்க, அது தேவை. ஆனால் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது உதவி செய்யும் போது அவர்கள் பிசாச குமரவனாக இருக்கலாம், அவன் இயேசுவே தெரியாதவனாக இருக்கலாம், அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஏன்னா அவனுக்கு வெளிச்சத்தை தருவதற்கு தான் இயேசு உங்களை அனுப்பியிருக்கார். அதனால் தைரியமாக அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்குள்ளே இருக்கும் இயேசுவே, எனக்குள்ளே இருக்கிற இயேசுவின் வெளிச்சம் அவர்களை தொடட்டும். வார்த்தையே வெளிச்சம். அந்த வார்த்தை has got எனர்ஜி. லைட், சவுண்ட், ஹீட் எல்லாமே தேவனுடையது. வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொல்லும்போது அவருடைய வார்த்தை சவுண்ட் எனர்ஜி கிரியேட் பண்ணுது. லைட் என்ன பண்ணுது? உருவாகுது. இப்போ சூரியனுக்கு வெளிச்சம் பயங்கரமாக இருக்குமா? இயேசுவின் வெளிச்சத்தை விட சூரிய வெளிச்சம் பெருசா? சரி, அந்த சூரியனுக்கு ஏதாவது சார்ஜ் கம்மியாயிடுச்சுன்னு யாரா போய் போட்டுன்னுக்குறாங்களா? இல்லை, நமக்கு பைபிள் எழுதப்பட்டு ஒரு 2000 வருஷம், அப்போது எவ்வளோ வருஷமாக மீதி எல்லா லைட்டும் பவர் கம்மியாயிடுச்சு இல்லையா? சூரியனுக்கு அந்த சூரியனுக்கு வெளிச்சத்தை கொடுக்குற இயேசுவின் வெளிச்சம் மங்குமா? அந்த சூரியனுக்கே வெளிச்சத்தை கொடுக்குற வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கிறது. அப்போ அது என்றைக்கும் பவர்லாம் குறையாது. நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க. பண்ணுவீங்களா? யாரோ கேட்ட மாதிரி இருக்குது, ஓட்டு கேட்ட மாதிரியே இருக்குது. செய்வீர்களா? அந்த அம்மா போயிடுச்சு.
அது எங்கே போய் எங்கேயோ ராங் பிளேஸில் உட்காந்துக்குச்சு பாவம். செய்வீர்களா சாத்தா வெஞ்சு செச்சுவிட்டான். அதனால் ஏசு என்ன செய்றார், உங்கள் வெளிச்சத்தை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணுங்க. அன்லிமிட்டெட் சோர்ஸ். ஸோ உங்களுடைய உடம்பினுடைய சவால்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. ரத்தத்தை நம்பி ஏமாந்து போகாதீர்கள். ஆவியை நம்பி உற்சாகமாக இருங்கள். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அடித்தாங்க இல்லையா? அவர் உடம்புலேருந்து என்ன வந்ததுங்க? ரத்தம் எப்படி வந்தது? வியர்வையே ரத்தமாக வந்துச்சு. எவ்வளோ நேரம் சிலுவையில் தொங்கினார் தெரியாதா? எவ்வளோ நேரங்க இருந்தார்? யாராவது ஒருத்தர் பதில் சொல்லுங்க. 1 மணி நேரமா? தெரியாதா? எங்கள் அப்பா சிலுவையில் எனக்காக மரிச்சார். எவ்வளோ நேரம் சிலுவையில் இருந்தார்னு கூட தெரியாதா? 6.5 hours கிட்டத்தட்ட. 6 மணி நேரம் நிர்வாணமாக. எவ்வளோ பெரிய அவமானம் பாருங்க. நிர்வாணமாக அந்த துணியை போட்டதெல்லாம் கத்தோலிக்காரங்க. நிர்வாணமாக அவமானப்படுத்தப்பட்டு சிலுவையில் தொங்கினார். அந்த 6 மணி நேரம் சில நிமிடங்கள் கடைசி சொட்டு ரத்தம் உடம்புலேருந்து வெளியில் வந்துருச்சு. அதற்கு பிறகுதான் அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அப்போது அவர் ஜீவனை ஒப்பு கொடுத்ததுக்கு பிறகு அவர் இறந்துட்டாரான்னு என்ன பண்ணாங்க? குத்தி பார்த்தாங்க. பணியாரம் வெந்துருச்சான்னு குத்தி பார்க்குற மாதிரி. அப்படியா? ஈட்டி எடுத்து விழாவில் குத்துனாங்க. அது எங்கே போச்சு? ஹார்ட்டை கவர் பண்ணுற பெரிகார்டியம் வரலும் போய் குத்திச்சு. இதெல்லாம் படிங்க, நிறைய இன்ட்ரெஸ்டிங் கூகுளில் இருக்குது. கூகுளில் வடை செய்வது எப்படி, அடை செய்வது எப்படி, புருஷனை சந்தேகிப்பது எப்படி. சீரியலை பார்க்காதீங்க, நல்ல விஷயம்லாம் இருக்குது. ஏசப்பாவை பற்றி எவ்வளவோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. இந்த வடை சுடுறது, அடை சொல்கிறது, புருஷன் பொண்டாட்டி நம்பாதெல்லாம் நம்பாதீங்க, வேஸ்ட்டு. சீரியலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், சமாதானம் போயிடும், தரித்திரம் பிடிச்சிக்கும். ஏன்னா எடுக்கிறவெல்லாம் ஆம்பளை. அவன் எப்படிலாம் அவன் பொம்பளை ஏமாற்றுவான், பொண்டாட்டி ஏமாற்றுவான்னு அவனுக்கு தெரியும். அவன் அதை எடுத்து காசு பண்ணுறான். இவங்கெல்லாம் சீரியலை பார்த்துட்டு ஓ இப்படிலாம் ஏன் புருஷன் ஏமாத்துறான்னு நம்பிக்கிறாங்க. ஏன்னா நிறைய பொண்டாட்டிங்க ப்ரேயர் என்கிட்ட புருஷன் அப்படி பண்ணுறான் இப்படி பண்ணுறான். கடைசியில் பல வருஷமாக இதை அனலைஸ் பண்ணி என்ன சீரியல் பார்த்தோன்னா கரெக்டாக அந்த சீரியலை சொன்னாங்கங்க, அதை பார்த்தாங்க, நானே உஷாரானேன்றாங்க. போச்சா? தயவு செய்து அந்த பழக்கத்தை விடுங்க. நாட் அண்ட் ஹெல்த்தி ப்ராக்டிஸ். கூகுளில் பாருங்கள். அப்போ ஏசப்பானுடைய பெரிகார்டியம் குத்துனப்போ அதில் கொஞ்சோண்டு பிளட் இருந்துச்சு. அதுதான் கடைசியில் வெளியில் வந்துச்சு. அப்போ இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலிருந்து இறக்கி அவரை கொண்டு போய் அந்த இதில் குகையில் கெபியில் வைக்கும்போது ஒரு சொட்டு ரத்தம் அவரிடத்தில் இல்லை, பிளட்லெஸ். கடைசி சொட்டு ரத்தம் வரை நம் பாவத்துக்காக அவர் சிந்தினார். அல்லையா? இப்போ ரத்தம் இருந்தால் தான் நாங்கள் உயிர் இருக்கும் இல்லையா? ரத்தத்தை வடிச்சிட்டா ஆட்டை அறுத்து என்ன பண்ணுறாங்கங்க? ரத்தத்தை வடி விட்றாங்க, அப்போ தான் உயிர் போகும் இல்லையா? இப்போ நம்ம ரத்தத்தையே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இயேசு பாருங்க, 3ஆவது நாள் எப்படி உயிர் தெழுந்தார்? ஏசப்பா வானத்துலேருந்து ஒரு ட்ரிப்பு மிஷின் பிளட்டு டியூப்பை மாட்டி குகையில் 3ஆவது நாள் எழுப்புறதுக்கு ஒரு 2 மணி நேரம் முன்னாடி அவர் பிளட்டு டியூப்பை விட்டு நீ ஏ பாசிட்டிவா பிபிஎஸ்டிவா சிபிஎஸ்லாம் கேட்டு பிளட்டாக ஊற்றுனார். என்னங்க பண்ணார்? எப்படி இயேசு உயிர் தெழுந்தார் சொல்லுங்க? என்ன பிளட்டு வச்சு எந்திரிச்சாரு? குரூப் தெரியாதா? எங்க ரத்தம் போனால் உயிர் போயிடும், திருப்பி உயிரோட வரணும்னா ரத்தம் வேணும்ல. என்ன பிளட் குரூப் சொல்லுங்க? ஹோலி ஸ்பிரிட் பிளட்டே இல்லை. அப்போ நீங்கள் பிழைப்பதற்கு ரத்தத்தை நம்பாதீங்க, ஆவியானவர் போறோம். ஏன்னா மரித்த கிறிஸ்துவை உயிரோடு கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களுக்குள்ள இருக்கார். நீங்க நம்புற ரத்தம் உங்களை வாழ வைக்கலீங்க,
ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ரத்தத்தை நம்பி மோசம் போகாதீங்க. ரத்தத்தை சரி பண்ணக்கூடிய வெளிச்சம் உங்களிடத்தில் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? இயேசு கிறிஸ்துவை உயிரோடு கொண்டு வந்தது பிளட் இல்லை, பரிசுத்த ஆவியானவர். அதே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்காரா? இருக்காரா? சொல்லுங்க. எனக்குள்ள இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி பாதாளத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் எப்பொழுதும் 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 வாசமாக இருக்கிறார். அவர் என்னை விட்டு விலகுவதில்லை. நான் தவறு செய்தாலும் விலகுவதில்லை, பாவம் செய்தாலும் விலகுவதில்லை. என்னை மன்னித்து உணர்த்தி என்னை வழி நடத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தர், வழி நடத்துகிறவர், குணமாக்குகிறவர். அப்போ எவ்வளோ பெரிய பவர் உங்களுக்குள்ள இருக்கு. கம்மி பவரா? இதை விட ஒரு பெரிய பவர் வேணுமா? வேண்டாம். அதை எடுத்து யூஸ் பண்ணணும். அப்போ அந்த ஹீலிங் பவர் உங்களுக்குள்ள தான் இருக்கு. டாக்டர்ஸ்டெல்லாம் இல்லை. அதெல்லாம் லெவல் கம்மியாக இருக்கவங்க அங்கே போகட்டும். நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா உடம்பு ஒத்துழைக்காது. உடனே மாம்சம் ஆவிக்கு விரோதமாய் போராடும். என்ன, இவன் எப்படியோ இயேசுவோட லைட் பவரை புரிஞ்சுக்கிட்டான், இவனை நம்ம எப்படி விடுறதுன்னு போராட்டம் பண்ணும். ஆனால் அடித்து வெளிச்சத்தை இயேசுவின் வார்த்தையை வச்சு அடிங்க, அவ்வளோதான், அடங்கிடும். அதே சாவுக்கு ஏதுவான சரீரத்தை, என்ன வசனம் அது, உயிர்ப்பிக்கிற. யாருக்கு அந்த வசனம் தெரியும்? எடுக்க முடியுமா? சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எடுத்தீங்களா? படிங்க. ரோமர் 8:11. மரித்தோரிலிருந்து எழுப்பின பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமாய் இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து ரத்தம் இல்லாமல் ஆவியின் பலத்தினால் எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே, உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய இயேசுனுடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்களுடைய சரீரத்தையும் உயிர்ப்பிப்பார். டாக்டர்லாம் உயிர்ப்பிக்க முடியாது. எல்லாரும் ஒரு நாள் இந்த ஓட்டத்தை முடித்து போக வேண்டும், அதில் சேஞ்சே கிடையாது. ஆனால் அந்த ஓட்டத்தை முடிக்கிற நாள் அருமையான நாளாக இருக்கணும். அதுக்கு முன்பாக இழுத்துக்கிட்டு கை வரல, கால் வரல, அது வரல, இது வரலன்னு உட்காரக்கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். அடுத்தவனை எதிர்பார்க்கக்கூடாது. அடுத்தவனை எதிர்பார்த்தா மரியாதை போச்சு. ஏன்னா யாருக்கும் மற்றவங்கள பார்க்கறதுக்கு இந்த உலகத்தில் என்ன இல்லைங்க, டைம் இல்லை, அக்கறை இல்லை. கொஞ்சம் வயசாகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்ன சொல்லுவாங்க, இது வேற இழுத்துன்னு திரியுது, போய் தொலைய மாட்டேங்குதும்பாங்க. ஆண்டவர் பாருங்க எப்படி சொல்றாரு, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசமா இருக்கிறார். அப்ப நீங்க என்ன சொல்லணும், எனக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே என் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பீங்க.
இதுதான் உங்களுடைய வாயின் அறிக்கையா இருக்கணும். என்ன இருக்கணும்? அறிக்கை, அதிகாரமுள்ள அறிக்கை. இப்படி சொன்னீங்கன்னா உங்க சாவுக்கு ஏதுவான சரீரம் உயிர்ப்பிக்கிற சரீரமா மாறும். புரியுதுங்களா? 4 மாதம் ஸ்பைனல் இன்ஜுரின்னு ட்ராக்ஷன் வெயிட்டை போட்டு ஆஸ்பத்திரியில் போய் 1 மணி நேரம், அங்கே ஒரு டோக்கன், அதுக்கு வேறு வெயிட், கண்டவன் படுத்த பெட்டில் நம்ம போய் படுத்துக்கிட்டு, அந்த கட்டில் ட்ராக்ஷன் போகிற பெட்டு நான் படுத்தா பத்த மாட்டேங்குது. இப்படி திரும்பினா இப்படி அவன் என்னமோ ஸ்டூலுமே போட்டு வச்சுருக்கான். இதெல்லாம் தேவையா நமக்கு? சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியார் எனக்குள்ளே இருக்கிறார். வலி இயேசு நாமத்தில் போகட்டும், ஸ்பைன் சரியாகட்டும், பலன் உண்டாகட்டும். வாயினால் அறிக்கையிட்டிங்கன்னா உங்கள் விசுவாசம் இல்லை, வார்த்தை வேலை செய்யும். அந்த வார்த்தை வெறுமையாக திரும்பி வராது. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ள ஆக்டிவேட் பண்ணும், எனர்ஜி ஆக்டிவேட் பண்ணும், ஹீலிங் ஆக்டிவேட் பண்ணும். இயேசுடைய தூதர்கள்லாம் எப்படி இருப்பாங்க? வெளிச்சமாக இருப்பாங்க. அப்போ அவர்களுடைய அதிகமான வெளிச்சம் யார்கிட்ட இருக்கு? உங்களுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, ஏஞ்சல்ஸை விட, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தூதர்களை விட மகா பிரகாசமான இயேசுவின் வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்குது, எனக்குள்ள இருக்குது. இனிமே என் வியாதியையோ ரத்தத்தையோ என் அணுக்களையோ பார்த்து பயப்பட மாட்டேன். இயேசுவின் நாமத்தில் எதிர்த்து நிற்பேன், எதிர்த்து அறிக்கையிடுவேன். வெளிச்சத்தின் ரகசியம் புரிஞ்சுதாங்க? எப்படியாப்பட்ட வெளிச்சத்தை வச்சுட்ருக்குறோம். கன்ஸ்ட்ரக்டிவ் பவர் எவ்வளோ பண்ணலாம். அப்போ நீங்கள் யாருக்காவது ஜெபம் பண்ண வெளிச்சம் என்ன ஆகும்? வார்த்தையின் வெளிச்சம் போய் என்ன பண்ணும்? ஹீல் பண்ணும். நான் சரியாக ஜபிச்சேன்னா யோசிக்காதீங்க, அந்த வார்த்தையின் மேலே விசுவாசத்தை வைங்க. அது வெறுமையாக திருப்பி வராது, ஹீல் பண்ணும். அதை நீங்கள் பிலீவ் பண்ணுறது தான் உங்களுடைய புத்திசாலித்தனம். ஞானவான்னு சொல்கிறாங்க. சரியா? நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம். உடம்பு என்ன சொல்லுது? கொட்டாய் விடுன்னு சொல்லும், முறுக்க சொல்லும். அடே அப்பா, ஒன்றும் முடியலங்கோ. ஏசு நாமத்தில் அடங்குன்னு சொல்லுங்க. இந்த அல்வா கிண்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சொல்லுங்க. உங்கள் உடம்பை தொட்டு சொல்லுங்க, அந்த அல்வா கிண்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் வாயை திறந்து யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாம் மௌன குரு மாதிரியே இருக்கிறாங்கப்பா. எல்லாம் ஈஷா யோகா மையத்தில் போய் சேர்த்துன்னு மாட்டிருக்கு. வாயை திறந்து சொல்லுங்க, நான் இயேசுவின் பிள்ளை. ஏ உடம்பே, ஏ உடம்பே, ஏ மனசே, ஏ மனசே, உன்னை நான் நம்ப மாட்டேன். உன்னை நான் நம்ப மாட்டேன். ரத்தமே உன்னை நான் நம்ப மாட்டேன். ரத்தமே உன்னை நான் நம்ப மாட்டேன். எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் வெளிச்சம், எனக்குள்ள இருக்கிற இயேசுவின் வெளிச்சம், அதை மட்டும் தான் நம்புவேன். அதை மட்டும் தான் நம்புவேன். வேற எதையும் நான் ஏற்க மாட்டேன். வேற எதையும் நான் ஏற்க சாவுக்கு ஏதுவான, சாவுக்கு ஏதுவான, தேய்கின்ற என்னுடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர், உயிர்ப்பிக்கிறவர் இயேசுவின் பரிசுத்தாவியானவர். இயேசுவின் பரிசுத்த அவர் எனக்குள்ள இருக்கிறாரு. அவர் எனக்குள்ள நான் இருக்கிறார். இதை மட்டும்தான் அறிக்கையிடுவேன். நான் இதை மட்டும்தான் என் உடம்பு சரியாகும், என் உடம்பு சரியாகும், நீ சரியாகும்படியாக, சரியாகும்படியாக இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல என் உடம்புக்கும் மனசுக்கும் கட்டளை இடுகிறேன். என் உடம்புக்கும் மனசுக்கும் கட்டளை கொடுக்கிறேன். இதுதான் என்னுடைய இனிமே அறிக்கை. இதுதான் என்னுடைய அறிக்கை. ஆமா, உங்க மெடிசின் பில்லு, டைமு, எனர்ஜி, மணி எல்லாம் மிச்சமாகும். ஆமென். அல்லேலூயா. கண்களை மூடுவோம். இப்ப எல்லாம் என்ன பண்ண போறோம்? அதே பரிசுத்தாவியானவர் தான் எல்லாருக்குள்ளாரையும் இருக்கார். அதே பரிசுத்தாவியானவர் பிதாக்குள்ளேயும் குமாரனுக்குள்ளேயும் இருக்கார். இப்போ உங்களுக்குள்ளேயும் இருக்கார். இப்போ உடம்புல எந்த பகுதி உங்களுக்கு போராட்டம் இருக்கோ அங்கே கை வைங்க. உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனைனா தலைமையில கை வச்சுக்கோங்க. கண்ணை மூடுங்க, மற்றவங்கள பார்க்காதீங்க, பேசாதீங்க. தயவு செஞ்சு எவ்ரிபடி ஹஸ் காட் ஃபிசிக்கல் ப்ராப்ளம். ஏதோ ஒரு போராட்டம் இருக்கும். கண்களை மூடி நல்ல விசுவாசத்தோட வாயினால் அறிக்கையிடுங்க. நாம் எல்லாரும் சேர்ந்து அறிக்கையிடுவோம். வேர்ட்ஸ், வார்த்தையை, இயேசுவின் வார்த்தையை ஆக்டிவேட் பண்ணுவோம்.
என்னுடைய லெவல் அல்ல, அந்த வார்த்தை, இயேசுவின் வார்த்தை இப்ப குணமாக்கும். ஹalleluya ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிதாவே சொல்லுங்க. பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உமக்குள்ள வாசமா இருக்கிற, உமக்குள் வாசமா இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய பலவீனமான பகுதி, பலவீனமான பகுதி, தேய்மானமான பகுதி, தேய்மானமான போராடுகின்ற பகுதியை அணுக்கள் ஒவ்வொன்றிலும் பரிசுத்த ஆவியானவர் குணமாக்குகிற வெளிச்சத்தை, இயேசுவின் வெளிச்சத்தை, இயேசுவின் வார்த்தையின் வெளிச்சத்தை செலுத்தி ஊடுருவி குணமாக்கும்படியாக என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன். எனக்கு எதிராய் போராடுகிற எல்லா தீய சக்திகளும் அணுக்களும் இயேசுவின் நாமத்தினாலே விலகும்படியாக கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தின் அணுக்கள் சரியாகும்படியாக கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறும்படியாக கட்டளையிடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய ரத்தம் இயேசுவின் ரத்தமாக மாறும்படியாக கட்டளையிடுகிறேன். இயேசுவின் ரத்தத்தை என் உடம்பு முழுவதும் செலுத்துகிறேன். ஒவ்வொரு அணுவும் சரியாகும்படியாக கட்டளையிடுகிறேன். என்னுடைய பலவீனம், வியாதி, சோர்வு, அசதி, தேய்மானம் இயேசுவின் ஆவியினால் இப்பொழுது சரியாகின்றது. இயேசுவின் வெளிச்சம் ஒவ்வொரு அணுக்களிலும் ஊடுருவி சரி பண்ணி கொண்டிருக்கிறது. இதை மட்டும் நான் விசுவாசிப்பேன். என் உடம்பு முன்னேறுகிறது, சரியாகின்றது. பழைய சிம்டம்ஸ் இல்லை, அதை ஏற்க மறுக்கிறேன், அதை நம்ப மறுக்கின்றேன். சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவர் எனக்குள்ள எப்போது இருக்கிறாரு, ஒவ்வொரு அணுவையும் சரி செய்து கொண்டிருக்கிறாரு. கண்களை மூடி சில நிமிடம் அலோவ் பண்ணுங்க. அப்படியே சொல்லுங்க. அந்தந்த இடத்துல இருந்து கை எடுக்காதீங்க. சொல்லுங்க, என்னுடைய கையல்ல, பிதாவினுடைய கரம், இயேசுவினுடைய கரம், பரிசுத்த ஆவியானவருடைய கரம். Releasing the healing. Amen. Releasing the frequency of healing. Amen. குணமாக்குற வெளிச்சத்தை கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கட்டவிழ்க்கிறோம். Be healed in the name of Jesus. Amen. பழைய சரீரம், பழைய அணுக்கள் எல்லாம் விலகட்டும், மாறட்டும். ஆமென். ஆமென். உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியின் வெளிச்சம் உயிர்ப்பிக்கட்டும். ஆமென். ரீஷனா மஹரிபனா பகத்துனா. Releasing the frequency of healing. புதிய அணுக்கள், புதிய ரத்தம், இயேசுவின் அணுக்கள். ஆமென். ஆதாமுடைய அணுக்கள் அல்ல, இயேசுவின் அணுக்கள். பலவீனம் விலகட்டும், வியாதி ஓடட்டும். ஆமென். புதிய பலன், கிறிஸ்துவின் பலம் செயல்படுத்துவங்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென். நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே, ஒரு நல்ல ஹீலிங் எங்களுக்கு கொடுக்குறீங்க. Thank you Lord. Thank you Lord. இது இந்த வினாடி மட்டுமல்ல, இனி ஒவ்வொரு நாள் எங்களோடு என்னென்ன பிரச்சனை போராடினாலும் இயேசுவின் வெளிச்சம் எங்களுக்குள்ள இருக்கு. அதை எடுத்து நாங்கள் ஆயுதமாக உபயோகப்படுத்துவோம். வாயின் வார்த்தையினால் அறிக்கையிடுவோம். விடுதலை நிச்சயம். வார்த்தையின் வல்லமை, இயேசுவின் வார்த்தையின் வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். அது வெறுமையாய் திரும்பி வருவதில்லை. நன்றி ஆண்டவரே. பேராய் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேங்க்யூண்ணா. ஒரு கைத்தட்டு கொடுப்போமா? யாரெல்லாம் ஒரு விடுதலை உணர்றீங்க? யாருக்கெல்லாம் இந்த கன்ஃபர்சிங் வேர்டு ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருந்துச்சு?
இந்த சத்தியம் உங்களுக்குள்ளாய் ஒவ்வொரு பகுதிக்குள்ளார இறங்குனுச்சு. ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நான் நினைக்கிறேன் ஒரு 2-3 days ஒரு செமினார் போடலாம், நாளை ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் போடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம். சரியா? கர்த்தர் நல்லவர். போடலாமா? பின்னாடி இருந்து பாருங்க. போடலாம். கர்த்தர் செய்வார், பெரிய காரியங்களை செய்வார். சரியா? இப்பொழுது நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்களா, இன்னைக்கு என்ன டே? அம்மாக்களின் நாள், அப்படிதானே? மதர்ஸ் டே. நேத்தா இன்னைக்கா? நேற்று மதர்ஸ் டே, இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் எல்லாம் அவங்க அம்மாவெல்லாம் பிளஸ் பண்ண போகிறாங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்கள்லாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஆஃபரிங் சாங் பாடுவாங்க. பாடும்போது உடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கர்த்தருக்கென்று உதாரத்துவமாய் இந்த சபையினுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறதற்கும் மற்ற காரியங்களுக்கும் நீங்கள் உங்களுடைய தசம பாகம் தான் உதவுகிறது. நீங்கள் உங்களுடைய தசம பாகத்தை இங்கே பேசுங்க, இங்கே பேசாதீங்க, இங்கே கவனிங்களேன். உடைய தசம பாகங்களை போடும்படியாய் நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிச்சாலும் அதில் 10 ரூபா தசம்பாகம் போட பழகிக்கொள்ளுங்கள். 1000 ரூபாய் சம்பாதிச்சா 100 ரூபா போட பழகிக்கொள்ளுங்கள் வேதத்தின்படி. சரியா? அது உங்கள் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கும், அது அநேகருக்கு உதவியாக இருக்கும். சரியா? ஆமேன். கர்த்தர் நல்லவர். இப்பொழுது பாடல் பாடுகிற வேலைகளில் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சீக்கிரம் முடிச்சிடும். நம்ம சண்டே கிளாஸ் பிள்ளைங்க வந்து இது தாய்மார்களை பிளஸ் பண்ணுவாங்க. சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன், உன்னை இல்லாமல் செய்வேன் என்று சொன்னோர் முன் இடம் கொள்ளாமல் பெருகச் செய்யும் தேவன், நேராக வாய்க்கல்லா உன் வாழ்வை சீராக மாற்றிட வருவாரே, சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். உன் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே மாறும். புது நன்மைகள் உன்னை சேரும். சீர்படுத்துவார், பலப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார், உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். பிரைஸ் லார்ட். எங்களோட NLA சர்ச் சண்டே ஸ்கூல் குரூப் மூலமாக
உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹாப்பி மதர்ஸ் டே. இங்கே இருக்கிற எல்லா அம்மாங்களுக்கும் எல்லா பாட்டிமாங்களுக்கும் அம்மாவாக ஆக போகிற எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாப்பி மதர்ஸ் டே. ஸோ எங்கள் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரி சார்பாக எங்கள் குட்டீஸ் அவங்க மம்மிஸை விஷ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரு அம்மாவா முன்னாடி வந்தால் பிள்ளைங்க விஷ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஜெசிகாஸ் மம்மி, கொஞ்சம் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஹாரன் அண்ட் ஹீமாவோட அம்மா, ஜோனாவோட மம்மி, ஜோனா அண்ட் ஜாஃபியாஸ் மம்மி, ஜோனா, ஜாஃபியா, ஜோயலோட அம்மா, எங்க இருக்கிறதுலே எங்க குட்டி சண்டே ஸ்கூல் ஸ்டூடெண்டோட அம்மா, கார்லோ உங்க மம்மி, ஜெசிகாவோட அம்மா, பெரிய ஜெசிகா, நானே என் பையன்கிட்ட இருந்து என்னோட ஹாப்பி மதர்ஸ் டே விஷ் வாங்கிக்கிறேன். குடிடா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் அதிகமாக எங்கள் சண்டே கிளாஸஸில் என்ன நடக்குது, இந்த 3 குட்டி பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் இன்னும் வரல. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கார்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இன்னும் அதிகமாக எங்கள் சண்டே கிளாஸில் நாங்கள் என்ன செய்கிறோம், இது வந்து ஒரு ப்ரிவியூ தான். இன்னும் என்ன செய்கிறோம் அப்படின்றத எங்கள் பிள்ளைங்களை வச்சு இன்னும் டீட்டெயிலாக நாங்கள் இன்னொரு வர சொல்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். நல்ல வேலைக்காய் மக்கு கோடி ஸ்தோத்திரம் இயேசு சுவாமி. ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் நீர் மாத்திரம் கணத்துக்கும் மகிமைக்கும் மகா கிருபைக்கும் பாத்திரராய் இந்த இடத்துல எங்களோடு அசைவாடி உறவாடி நாமத்தை கனப்படுத்த நீர் கொடுத்த இந்த பாக்கியத்துக்காய் உமக்கு கோடி ஸ்தோத்திரம். ஆவியானவரே, ஆண்டவரே, மியூசிக் வாசித்த, ஆராதனை செய்த, ஆண்டவரே, ஆஃபரிங் போட்ட, தசமபாகங்களை போட்ட, ஆண்டவரே, வேதம் வாசித்த, ஆண்டவரே, வார்த்தையை கொடுத்த அண்ணனை, ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே இன்றைய திருமண நாட்களை காண்கிற நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேனப்பா. தடைகள் உடையட்டும். உடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வார்த்தையில் அறிக்கை செய்திருக்கிறார்கள். அந்த அறிக்கை நிமித்தமாய் உடைய பிள்ளைகளுடைய விடுதலையை நாங்கள் காண விரும்புகிறோம். சாட்சிகளை கேட்க விரும்புகிறோம். பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக. தடைகள் உடையட்டும். சத்துரு வெட்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருவலும் இருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுலமேனுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே.